வணக்கம், வெல்கம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அர்மேனியாவில் ஜாப்பு, மேசன் கொத்தனாருக்கு உள்ள ஜாப்பை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். மேசன் ஜாப் அர்மேனியா நாடு ஏற்கனவே நம்ம வீடியோவில் பார்த்துருவோம். மறுபடி இதே யூடியூப் சேனலில் அர்மேனியாவிலேருந்து ஆட்கள் நிறைய திரும்பி வந்தது நம்ம பார்த்துருப்போம். நானும் போயிருந்தோம். அங்கே ஆட்கள் போனதில் நம்ம ஆட்களும் திரும்பி வந்தாங்க. அது அந்த நாட்டு நிலவரத்தை தெரியாமல் இஷ்டப்பட்டு கண்டபடி எல்லாத்தையும் அனுப்புறது தவறு. அங்கே புரிஞ்சுட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு சூப்பராக நடக்குது. அந்த வேலை வாய்ப்பு மட்டும் எடுத்து நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம். அது என்னன்னு பாருங்கள். ஓகே, அர்மேனியா வழக்கமாக இது செங்கன் கண்ட்ரின்னு சொல்ல முடியாது, யூரோப்னு சொல்ல முடியாது, யூரோப் ஆப்போதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. யூரோப் பார்டர் ஒட்டி இருக்குது, மற்றபடி போகிறதுக்கு ஈஸியாக இருக்குது. அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்ச உடனே 2023 மட்டும் இந்தியாவில் வடக்கிருந்து தெற்க வரைக்கும் உள்ள அவ்வளோ ஒரு இறங்கிட்டாங்க. இறங்கினா அந்த ஒரு காரணக்கே வேலை இல்லாமல் போச்சு அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன். ஆனால் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நடக்குது. அநேக நாடுகள் அந்த நாட்டில் பெரிய பெரிய டவர், அப்பார்ட்மெண்ட், குடியிருப்புகள் கட்டி கட்டி வாடகைக்கு வருது, பை அண்ட் செல் பண்ணுறது. அந்த ஒர்க் இருக்கிறதுனால அர்மேனியாவில் மேசன் வர அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் எல்லாமே அனுப்பலாம். இப்போதைக்கு நமக்கு ஒரு 50-100 மேசன் இருந்தால் கூட அங்கே போகலாம். அதை பற்றி தான் அர்மேனியா மேப்பில் பாருங்கள் எங்கே இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். ஓகே, இதுக்கு நம்ம இங்கேருந்து சென்னை டு ஃப்ளைட் இருக்குது. தமிழ்காரங்க நார்த்து டெல்லியிருந்து போகிறாங்க, வேறு வேறு ஏர்போர்ட்டில் போவாங்க. ஈஸி ப்ரொசீஜர் தான். ஓகே சார், நாங்கள் ரேட்டு கொஞ்சம் கம்மியாக தான் கொடுக்குறோம். அப்போ இதில் எப்படி கொண்டு போகிறோம்னா, யார் யாரை கொண்டு போகிறோம்னா, அங்கே இந்த பிளாக் மேஷன், நம்ம ஊர் செங்கல் அங்கே கிடையாது, இருக்கிறதெல்லாம் இந்த பிளாக்ஸ் தான். அதுவும் லைட் வெயிட் ஏசிசி பிளாக்னு சொல்லுவாங்க இல்லையா. இதை வச்சு தான் எவ்வளோ பெரிய அப்பார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், ஹை ரைஸ் பில்டிங் எம்எஸ்பி மல்டி ஸ்டோரி, அதை கூட இந்த கலர்ஸ் முதல்ல பீம் போட்டு மேலே போயிடுது. அதுக்கப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி இன்ஜினியர் கொடுக்குற மேப் பிரகாரம் இவங்க பிளாக் வச்சு கட்டி பூசி கொடுக்குறாங்க. ஸ்கொயர் மீட்டருக்கு இவ்வளவுன்னு சம்பாதிக்கிறாங்க. நீங்களும் சம்பாதிக்கலாம் இங்கே வந்தால். ஸோ என்னென்ன நடக்குது அப்போது, மேசனை பொறுத்த வரைக்கும் எனக்கு 50-100னாலும் பரவாயில்ல, உடனே எடுத்து நம்ம அனுப்பலாம். ரீரெக்ரூட்மெண்ட் இல்லைங்க, நம்ம செலவு பண்ணி தான் போகிறோம். மாதம் ஒரு 50-60 ரூபா ஆரம்பம்லாம். நல்ல ஸ்பீடாக பண்ணவங்க அதை விட கூட. அப்போ ஒரு ஃப்ளோர் ஃபுல்லாக நாங்கள் பண்ணி கொடுக்குறோன்னு கான்ட்ராக்ட் எடுத்து செய்கிறாங்க. கொத்தனா ஸ்பீடு ஒர்க்காக இருக்கணும், லாங்குவேஜ் தெரியணும் அவசியம் இல்லை. மோஸ்ட்லி ஒர்க் பண்ணுறதுலாம் இந்தியன்ஸ் தான் ஒர்க் பண்ணுறாங்க. அர்மேனியாக்காரன் இந்த வேற அளவுக்கு வேலை செஞ்சிட மாட்டான். ஸோ கொத்தனார் எத்தனை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் கொஞ்சம் அரகிற வேலை தெரிஞ்சா கூட போய்க்கலாம். ஏன்னா ஹாலோ பிளாக்கு இந்த பிளாக்கை கட்டுறது அவ்வளோ கஷ்டம் கிடையாது, புரியுங்களா. லெவல் மட்டும் கரெக்டாக வச்சுட்டாலே போதும், மீறி கூட இருக்கவங்க சமாளித்து கொண்டு விடுவாங்க. அதே மாதிரி ஹெல்ப்பர், லேபர் இவங்க கூட போகிறவங்க ஒரு மாதத்துல மேசன் ஹாலோ பிளாக் வச்சு கட்டுறது பண்ணிக்கிறாங்க, கற்றுக்கலாம். நல்ல வாய்ப்பு இருக்குது. ஓகே, யாராக இருந்தாலும் இதில் ஜாயின் பண்ணிக்கிங்க. அந்த பில்டிங் லைன் சம்மந்தப்பட்ட யாராக இருந்தாலும் கூட இதில் வாங்க. அதுதான் நான் சொல்லியிருக்கேன் என்னென்ன வேலை. அது மாதிரி எல்லா இடத்துக்குமே இந்த மாதிரி இந்த பிளாக் பேர் பேவிங் பிளாக் இல்லையா, கார்டனிங் பிளாக்ஸ், ஃப்ளோரிங் பிளாக் அப்படின்னு தரையில் பதிக்கிறது. இதுவும் பேவர் செக்டர்னு சொல்கிறாங்க, பேவிங் பிளாக் செக்டர்ஸ். ஓகே, கார்டன் டைல் செக்டர்ஸ்ங்கிற மாதிரி இது அந்த நேக் அந்த லெவலிங் தெரிஞ்சாலே போதும், கடன் பண்ணிட்டு போகலாம். இதுவும் தினச்சம்பளத்துக்கு இருக்குது. ஸ்கொயர் மீட்டருக்கு இவ்வளவுன்னு கணக்கு முடிச்சு வாங்கி போயிட்டே இருப்பாங்க. இந்த ஜாப்பு தேவை. அதே மாதிரி டைல்ஸ் ஃபிக்சர் அநேகமாக தேவைப்படுது. அது இந்தியாவில் நிறைய பேர் இருக்காங்க. இவங்களும் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த ஜாப்பை பற்றி அர்மேனியாவில் என்ன இருக்குது, பிளாக் மேசன், பிளாஸ்டர், டைல் மேசன், பேப்பர் லேயர், மார்பிள் செக்டர் எல்லாருக்கும் இது பெரிய பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் கொண்டு விடுவோம். எனக்கு 100 வேணும்னா நான் எடுக்க ரெடி. ஏஜென்ட் கண்டிப்பாக வெல்கம். யாராவது இருக்காங்க அவங்க மூலமானா அவங்களுக்கு நான் எதாவது பண்ணி அவங்கள கரையேற்றலாம், கொஞ்சம் டிஸ்கவுண்ட்டும் கொடுப்பேன். அவங்களுக்கு நிறைய ப்ராஜெக்ட் ஓடிட்டுருக்கு. ஏன்னா நான் அர்மேனியா இருக்கும்போது அவங்க சொன்னாங்க கண்டிப்பாக ஆட்களை கொண்டு வாங்க. இவங்கெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி அவங்க இது இடத்துல அகாமடேஷன் கொடுத்துருவாங்க மோஸ்ட்லி. அப்புறம் ஃபுட்டெல்லாம் நம்ம தான் சமைச்சு சாப்பிட்டுக்கணும். அப்போது நான் இதில் கீழே எழுதியிருப்பேன் பாருங்கள், salary will be minimum 10,000 dirhams, அதாவது இந்தியன் ரூபீஸ் 2200 ரூபா. இது சாதாரணமாக 8 hours டியூட்டிலே பண்ணிடுறாங்க.
அப்போ கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கவங்க அங்கே உள்ள இன்ஜினியர்ஸ் கீழே நிறைய சூப்பர்வைசர் நம்ம இந்தியன்ஸ் ஹிந்தி பேசுகிறவங்க இருக்காங்க. அவங்க மூலமாக ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு 1600 கிராம்ஸ் அப்படின்னு பேசி வாங்கி கொடுப்பாங்க. 1500 இருக்கு, 1700 கொடுக்குறான். ரொம்ப கூடுதலாக கொடுத்தா அக்காமடேஷன் தர மாட்டான். ஸோ எப்படியோ பட்டு நம்ம கம்மியான கணக்கே எடுத்துக்கணும். அப்போ இப்படி இருக்கும் பொழுது ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு 350 ரூபா இந்தியன் ருபீஸ் கிடைச்சுன்னா 10 ஸ்கொயர் மீட்டருக்கு கண்டிப்பாக ஒருத்தர் பிளாக் கட்டுறவராக இருக்கட்டும், பூசுறவராக இருக்கட்டும் பண்ணுவார். அவர் சம்பளம் என்னன்னு பாருங்க. ஓகே, ஸோ மற்ற கேட்டகரிக்கு இதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இல்லையா? அந்த கணக்கை தான் நான் போட்டிருக்கேன். ஒரு நாளைக்கு 10 ஸ்கொயர் மீட்டர் பண்ணால் 16,000 கிராம்ஸ் பெர் டே கிடைக்கும். அப்போ வேலை இல்லாத அன்னைக்கு காசு கிடைக்காது. இது பெர் டே பேசிஸ். அது போப்போ அந்த கம்பெனி மந்த்லி பேசிஸில் எடுத்துருவோம். மாச சம்பளம் உனக்கு இவ்வளவு, 8 ஹவர்ஸ் டியூட்டி பண்ணோம் அல்லது 10 ஹவர்ஸ் டியூட்டி பண்ணலாம், வாரத்துக்கு ஒரு சண்டே போக மீதி இவ்வளவு அக்காமடேஷன் கொடுத்துட்றான். அப்போ நமக்கு அந்த சேலரி. அப்போ இந்த விசால ஏறி நம்ம விசா தான் கொடுக்குறோம். ஏறி இறங்கி அங்கே போயிட்டு ஆதார் கார்டு, சோசியல் கார்டு ஒன்று பண்ணிட்டு அப்புறம் டிஆர்சிக்கு அந்த கம்பெனியே ஃபார்ம் ஃபில் பண்ணி போடுறோம். அது ஒரு 4 மாதம் கழிச்சு கிடைக்கும். ஸோ இதுதான் அங்கே லைஃப். மேசன், கட் பிளாஸ்டர், டைல்ஸ் மேசன், பேவர் பிளாக் செட்டர், மார்பிள் லேயர், ப்ளஸ் இனி இதுக்கு மேலே என்னென்ன கேட்டகரி இருக்கும் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கலாம். என் நம்பரை இந்த வீடியோ கீழே கொடுக்குறேன். அதில் நீங்கள் கால் பண்ணி எனக்கு பேசுங்க. அருமையாக்கு 10-15 நாளில் ஆளை இறக்கிடலாம். ஓகே, ரேட்டு ஒரு 160 போல் வச்சு வாங்குவோம். எல்லாம் செஞ்சு கொடுப்போம். டோன்ட் வரி, கால் பண்ணுங்க. அர்மேனியான்னு பயந்துடாதீங்க. அங்கே அப்படியா இப்படியா போனது உண்மைதான். அந்த நாடு ஏழை நாடு தான், வளர்ச்சி அடையாத நாடு தான். ஆனால் எல்லாரும் அங்கே போய் குப்பை போட முடியாது. கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் பெஸ்ட், தாராளமாக நம்பி போகலாம். ஸோ கால் பண்ணுங்க.